வேர்ல்டோட ஹாட்டான டாபிக். இது உண்மையிலேயே ஹாட்டான டாபிக் தான். ஏன்னா சயின்டிஸ்ட் 100% ஷூரா பூமி சூடாக போறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். யூஸ்வலா பசிபிக் ஓஷன் சர்ஃபேஸ்ல இருந்து thousands ஆஃப் மீட்டர் தண்ணிக்கு கீழே ஹாட் வாட்டர் வேவ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேவ் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே வெஸ்ட் சைடு ஹாட்டான வாட்டர் இருக்கும். கம்பேர் டு வெஸ்ட், ஈஸ்ட் சைடு கொஞ்சம் சில்லுன்னு வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர் ஈக்வேட்டர் பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸ்ட் சைடோட வாட்டர் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது யூஸ்வலான ஆக்டிவிட்டியா இருந்து சேம் லெவல் டெம்பரேச்சர் இருந்தா நியூட்ரல் செனாரியோ, என்விரான்மெண்ட் வெதர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. லா நினோ செனாரியோல ஈஸ்ட் சைடு இருக்க வாட்டரோட டெம்பரேச்சர் யூஸ்வலை விட கம்மியா போயிடும். ஸோ இந்த சில் தண்ணி சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், சர்ஃபேஸ் வாட்டரும் கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும். இந்த சிச்சுவேஷன்ல வெதர் கொஞ்சம் சில்லுன்னு மாறும், ரெயின் சீசன் அதிகமா இருக்கும். எல் நினோ செனாரியோல வெஸ்ட் சைடு இருக்க ஹாட் வாட்டர் ஈஸ்ட் சைடுக்கு மூவ் ஆகும். இந்த வேவ்க்கு பேரு கெல்வின் வேவ். ஸோ ஈஸ்ட் சைடில் இருக்க வாட்டர் யூஸ்வலை விட டெம்பரேச்சர் அதிகமாக போயிடும். ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சர்ஃபேஸில் இருக்க வாட்டரையும் ஹீட் ஆகிடும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெதரை ஃபுல்லாக மாற்றிடும். ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், ட்ரையான என்விரான்மெண்ட் இருக்கும், மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். லா நீனோவோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் குட்டி பொண்ணு, எல் நீனோவோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் குட்டி பையன். இந்த எல் நீனோ யூஸ்வலா 3 to 4 months தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் ஐடென்டிஃபை பண்ணது சூப்பர் எல் நீனோ. இது 1 year வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால மழை இல்லாம ஃபார்மர்ஸ் நமக்கு கூட தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.